வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்கள்? இன்றைக்கு நான் ரீசெண்டாக போட்ட 40th பர்த்டே கேக் கொண்ட உங்களோட ஷேர் பண்ணுறேன். எப்படி இந்த கேக்கை செய்து நான்னு சொல்லி பார்ப்போம் வாங்க. மாடலிங் பேஸ்ட் எடுத்து ப்ளூ கலர் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறேன். அதை உருட்டி எடுத்துட்டு ரோஸ் பெட்டல் கட்டரால் கட் பண்ணி எடுக்கிறேன். வெட்டி வச்சிருக்கிற ஃப்ளவர் பெட்டல்ஸை ஸ்பொஞ்சுக்கு மேலே வச்சு அதன் ஓரங்களை சேப் பண்ணி எடுக்கிறேன். இது போல் டூல். இந்த போல் டூலால் சேப் பண்ணி எடுக்கிறேன். இப்படி ஓரங்களை நீங்கள் அழுத்தி எடுக்கல பார்த்தீங்களன்னு சொல்லி சொன்னால் பெட்டல்ஸ் சுருங்கி பார்த்தா அப்படி ரியல் ரோஸ் பெட்டல்ஸ் மாதிரியே இருக்குது பாருங்கோ. இந்த ஸ்பொஞ்சை நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி எடுக்கலாம். பெட்டல்ஸ் சேப் பண்ணுறதுக்காகவே இந்த ஸ்பொஞ்ச் விற்குது. ஓரங்களை நீங்கள் இப்படி அழுத்தி தேக்கேக்கில் பாருங்கோ, சுருங்கி சுருங்கி வருது. ரியல் பெட்டல் மாதிரியே இருக்குது. இந்த பெட்டல்ஸை செய்து காய விடணும். பெட்டல்ஸ் காஞ்சா பிறகுதான் நான் அதை கேக்குக்கு மேலே வச்சு ஸ்டிக் பண்ணுறேன். கேக்குக்கு ஃபொண்டன்ட்டால் கவர் பண்ணி வச்சிருக்கிறேன். தண்ணி பூசி இந்த பெட்டல்ஸை இந்த கேக்கில் ஸ்டிக் பண்ணுறேன். பெட்டல்ஸ் காஞ்சுதுன்னு சொல்லி சொன்னாதான் உங்களுக்கு இப்படி ஸ்டிக் பண்ணிக்கல க்ளீனாக நிற்கும். நீங்கள் இந்த பெட்டல்ஸை ஃபொண்டன்ட்டிலையும் செய்யலாம். ஃபொண்டன்ட்டில் செய்தால் இந்த பெட்டல்ஸ் கொஞ்சம் திக்காக வரும். மாடலிங் பேஸ்ட்டில் செய்தீங்கன்னு சொல்லி சொன்னால் தின்னாக பார்க்குறதுக்கு ரியலாக இருக்கும். இடைவெளி இல்லாத மாதிரி இந்த பெட்டல்ஸை நெருக்கி நெருக்கி ஸ்டிக் பண்ணி விடணும். இப்போ கேக்கை சுற்றி பெட்டல்ஸ் எல்லாம் ஒட்டி முடிச்சிட்டேன். இதெல்லாம் நல்லா காஞ்சா பிறகுதான் இதுக்கு கில்டர் பூசணும். நான் இதுக்கு மெட்டாலிக் பெயிண்ட் தான் பூசுகிறேன். சில்வர் கலர் மெட்டாலிக் பெயிண்ட் பூசுகிறேன். நீங்கள் விரும்பினால் கில்டர் எடிபிள் டஸ்ட் எடுத்து சில்வர் கலர் டஸ்ட் எடுத்து ஸ்ப்ரிட் அல்லது வொட்கா விட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் பெயிண்ட் பண்ணலாம். சில்வர் கலர் பூசினா பிறகு கேக் எப்படி இருக்குது? பார்க்க அழகாக இருக்குதா? கண்ணை கவர்ற மாதிரி இருக்குதா? 2 அடுக்கில் இந்த கேக்கை செய்கிறேன். பேஸ் கேக் செய்துட்டேன். இப்போ மேல் பக்க கேக் செய்கிறேன். மேல் பக்க கேக்குக்கு ஃபொண்டன்ட்டால் கவர் பண்ணி வச்சுட்டு குயில்ட் எஃபெக்ட் போட்டு வச்சுருக்கிறேன். குயில்ட் எஃபெக்ட் எப்படி போடுறேன்னு சொல்லி ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கிறேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் போய் பார்க்கலாம். இப்போ இந்த குயில்ட் எஃபெக்ட் ஜாயின் பண்ணுற இடத்துல இந்த ஹோலுகளுக்குள்ள சில்வர் கலர் போல் ஸ்டிக் பண்ணுறேன். இந்த சில்வர் கலர் பேலை நீங்கள் சூப்பர் மார்க்கெட்லேயோ அல்லது ஆன்லைன்லேயோ ஆர்டர் பண்ணி எடுக்கலாம். இப்போ செய்து வச்சிருக்கிற கேக்குக்கு மேலே இன்னும் ஒரு கேக்கை வைக்கிறேன். 2 அடுக்கில் செய்கிறேன். முதலாவது அடுக்குக்கு மேலே மற்ற அடுக்கை வைக்கிறேன். வச்சுட்டு ரெண்டும் ஜாயின் பண்ணுற இடத்துல ஃபொண்டன்ட்டால் டெக்கரேட் பண்ணுறேன். நீங்கள் உங்களுக்கு விருப்பமானபடி டெக்கரேட் பண்ணலாம். பட்டர் ஐசிங் போட்டு நொசில் சாலையும் போடலாம். அப்படி இல்லையென்று சொல்லி சொன்னால் ஃப்ளவர்ஸ் வச்சு டெக்கரேட் பண்ணலாம். நான் ஃபொண்டன்ட்டாலேயே டெக்கரேட் பண்ணுறேன். இப்போ கேக் டாப்பர் வைக்கிறேன். இந்த கேக் டாப்பரை நான் ஆன்லைனில் தான் ஆர்டர் பண்ணி எடுத்தேன். நான் இந்த டாப் கேக்கில் மேல் பக்கம் ஃபோல்ட் லைன் மாதிரி செய்தேன். நான் அதுக்கு சில்வர் கலர் மெட்டாலிக் பெயிண்டால் பூசி விடுகிறேன். இப்போ இந்த கேக்கை ஃப்ளவரால் டெக்கரேட் பண்ணுறேன். இது ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் தான். ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி எடுத்தேன் நான். ஃபோம் ரோசஸ். உங்களுக்கு விருப்பமான டிசைனில் இந்த ஃப்ளவர்ஸை வச்சு டெக்கரேட் பண்ணலாம். நான் உண்மையாகவே வேறு பேட்டர்ன் தான் கேக்குக்கு பிளான் பண்ணியிருந்தேன். நான் ஆர்டர் பண்ணின திங்ஸ் ஒன்று வராததால் கேக் பேட்டர்னை மாற்றிட்டேன். இப்போ ரோசஸை வச்சு டெக்கரேட் பண்ணி முடித்த பிறகு போல்ஸை வச்சு டெக்கரேட் பண்ணுறேன். இதுவும் பிளாஸ்டிக் போல்ஸ் தான். ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி எடுத்தது தான். 2 கலரில் இந்த போல்ஸை வைக்கிறேன். சில்வர் கலரும் ப்ளூ கலரையும் வச்சு டெக்கரேட் பண்ணுறேன். 40வது பர்த்டேக்கு செய்கிற கேக் கண்டபடியாக 40 கேக் டாப்பர் வச்சுருக்கிறேன். இப்போ கேக்குக்கு மேட்சிங்காக கப் கேக் செய்கிறேன்.
பட்டர் ஐசிங்கால் தான் இந்த கப் கேக் செய்கிறேன். 2 பேட்டர்ன் தான் போட்டிருக்கிறேன். பட்டர் ஐசிங் போட்ட ஃப்ளவர்ஸுக்கு ஸ்ப்ரிங்கிள்ஸ் போட்டு டெக்கரேட் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த கேக் அண்ட் கப் கேக்ஸ் பிடிச்சிருக்குதான்னு சொல்லி ப்ளீஸ் மறக்காமல் எனக்கு கமெண்ட் போடுங்கோ. என்னுடைய வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. எனக்கு ஆதரவு தர்ற அனைவருக்கும் மீண்டும் மீண்டும் நன்றி கூறி மீண்டும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மதி. பாய்.